as I said, விராட் கோலி என்னைக்கெல்லாம் கட் ஷாட் அடிக்கிறாரோ அன்னைக்கு பெரிய ஸ்கோர் போவார். அதுதான் இந்த மேட்ச்லேயே நடந்திருக்கு. காய்ஸ், இது உங்கள் ட்ரிக் அபி. இந்த வீடியோவில் இந்தியா ஆஸ்திரேலியா மேட்சோட ரிவ்யூ தான் சொல்ல போகிறோம். என்னோட ரிவ்யூவை கேட்டிருந்தா தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் மேட்ச்லேயே நான் சொன்னது என்னென்னா, விராட் கோலி எப்போல்லாம் கட் ஷாட் ட்ரை பண்ணுறாங்களோ அப்போல்லாம் பெரிய ஸ்கோர் போவாங்கன்னு. இந்த மேட்ச் நீங்கள் நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ண தெரிஞ்சிருக்கும். விராட் கோலி 2 மணி கட் ஷாட் ட்ரை பண்ணது, கட் ஷாட் அடித்து 2 நல்லா ஸ்கோர் பண்ணது, அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் விராட் கோலி என்ன மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டில் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எப்போ விராட் கோலி கவர் ட்ரைவ் அதிகமாக ட்ரை பண்ணாமல் கொஞ்சம் கட் ஷாட் ட்ரை பண்ணுறாரோ அப்போ அவருக்கு பேட்டில் நல்லா பட ஆரம்பிக்கும் பால். ஸோ அந்த கான்ஃபிடென்ட் அவருக்கு ஸ்பின்னர்ஸை நல்லா டேக் ஆன் பண்ணுறதுக்கு நல்லாவே சான்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மேட்ச்லேயும் விராட் கோலி அதான் பண்ணார். செஞ்சுரி பண்ண வேண்டியது ஆனால் மிஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் அவசரப்பட்டாருன்னு தான் நான் சொல்லணும். ஸோ இந்த மேட்சோட ஃபுல் ரிவ்யூ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியாவோட பேட்டிங் பற்றி பார்த்துடலாம். உண்மையை சொல்ல போனால் ஆஸ்திரேலியா பேட்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. என்ன கேட்டால் நான் சொல்கிறது எப்போவுமே தான், ஒரு லக்கு கிடச்சி அதிகமாக ஸ்கோர் பண்ணுறது என்னால் ஏற்றுக்க முடியாத ஒன்று. அது ஹெட்டுக்கு நடந்துச்சு. 0ல் இருக்கும் போச்சுலே சமி அவர் ஒரு கேட்சை மிஸ் பண்ணிட்டாரு. ஆனால் பரவாயில்ல, அவர் ஒரு 30 ரன்ஸ்லேயே எப்படியோ வருண் சக்கரவர்த்தி அவுட் பண்ணிட்டாரு. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் நல்லது தான். ஆனால் எனக்கு என்ன இன்னொரு விஷயம், சேடான ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்மித்துக்கு ஸ்டெம்பில் பால் பட்டுமே ஸ்டெம்பு கீழே விழலை. ஸோ இதை என்னால் எப்படி எடுத்துக்கணும்னு தெரில. ஏன்னா இந்த மாதிரி லக் டோட்டலாக நம்ம டீமுக்கு நடக்கவே நடக்காது. இந்திய டீமுக்கு அப்படி ஒரு லக்கே கிடையாது. ஏன்னா நீங்கள் 2023 வேர்ல்டு கப் ஃபைனலில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், விராட் கோலிக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி இன்சைட் எஜ் தான் ஆயிருக்கும். இந்த மாதிரி பட்டு அட்லீஸ்ட் அந்த பால் எங்கேயாச்சும் போயிருக்கலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படி நடந்துச்சு. ஆனால் இங்கே ஸ்டெம்பில் பட்டுமே பால் விழலை அப்படின்னா இந்தியாவோட லக்கை நினச்சி பாருங்கள். ஸ்மித்தும் சரி லபுஷனும் சரி ரொம்பவே நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் அந்த சுச்சுவேஷனில் நான் என்ன நினச்சேன்னா, கண்டிப்பாக இது ஒரு 300 நோக்கி போகும் அப்படின்னு. ஏன்னா எவ்ரி ஓவர் அட்லீஸ்ட் 5 ரன் மேக் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்க. அவ்வளோ ரன்னு நிற்கவே இல்லை. எல்லா பாலும் அட்லீஸ்ட் ஒரு ஓவரில் ஒரு 4 போகுது, இல்லாட்டினா ஒரு 4 சிங்கிள் எடுத்துடுறாங்க, 5 சிங்கிள் எடுத்துடுறாங்க. ப்ராப்பராக ரன்னை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்க. அவங்க பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்மித்தும் சரி லபிஷனும் சரி ரொம்பவே நல்லா விளாண்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கேரி தான் எனக்கு ரொம்பவே என்ன சொல்கிறது, ஒரு அவுட் ஆஃப் பொசிஷன் மாதிரி அவர் வந்தார். ஏன்னா நான் எப்போவுமே கேரியை அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே மாட்டேன். அது டெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, ஒன் டேவாக இருந்தாலும் சரி, அட்லீஸ்ட் ஒரு 30 ரன் அடிச்சுட்டு அவர் பாட்டு போயிட்டே இருப்பார். 30-35 ரன் அவர் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். நான் அதை தான் நினச்சேன், அவர் ஒரு 30 ரன் அடிப்பார், ஒரு 35 ரன் அடிப்பார் அப்படின்னு நான் நினச்சேன். பட் அவர் இப்படி ஒரு நாக் ஆடுவார்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஏன்னா நம்மக்கிட்ட ஸ்பின்னர் இருந்தாங்க. ஸோ நான் நினச்சது என்னென்னா, வருண் சக்கரவர்த்தி ஈஸியாக தூக்கிடுவார் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அது நடக்கலை. ஸோ கேரி இந்த மேட்ச்சில் ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணிட்டாரு. உண்மையாகவே கேரி இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக மேக்ஸிமம் 300 ரன் வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகம். அட்லீஸ்ட் 280 வந்திருப்பாங்க. 280 வந்திருந்தால் ரொம்பவே நல்ல ஸ்கோர். ஏன்னா 280 வந்திருந்தேன்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் இந்தியா கொஞ்சம் ட்ரபிள் பண்ண வாய்ப்பு இருக்குது. நான் அதை பற்றி அப்புறம் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஆஸ்திரேலியா பேட்டிங் ஸ்டீவன் ஸ்மித் ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணார். அவரோட ப்ராப்ளம் என்னென்னா, ஷமி ஓவரை அடிக்கணும் சொல்லி அவுட் ஆனது தான். அவர் ஷமி ஓவரை கொஞ்சம் அடிக்காமல் இருந்துட்டு வேறு பவுலரை டேக் ஆன் பண்ணியிருந்தா மேபி கூட கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ணியிருப்பார், ஒரு நல்ல பெரிய ஸ்கோர் போயிருக்கலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் கொஞ்சம் ஷமி ஓவரை மட்டும் ஏன்னு தெரில அடிக்க ட்ரை பண்ணிகிட்டே இருந்தார். ஸோ அவுட் ஆகிட்டார். ரெண்டாவது கேரி உண்மையிலேயே நல்லா ப்ளே பண்ணார். ஸோ ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேரை மட்டும்தான் நான் சொல்லுவேன். வேறு யாரையும் என்னால் பெருசாக எடுத்துக்க முடியல. ஏன்னா மேக்ஸி அடிக்க மாட்டார். எனக்கு முன்னாடியே தெரியும் மேக்ஸி அடிக்க மாட்டார்னு. ஏன்னா இந்தியா கூட ஒரு பெரிய நாக் அவர் பண்ண மாதிரி முன்னாடி பண்ணியிருக்காரு. பட் இப்போ எதுவும் பண்ண மாதிரி எனக்கு பெருசாக தெரியல. ஏன்னா ஸ்பின்னுக்கு அவர் ரொம்பவே ட்ரபிள் ஆகிறாரு. ஸோ எனக்கு தெரியும் அவர் எப்படி அவுட் ஆயிடுவார். ஆனால் நான் நினச்சது குல்தீப் ஓவரில் அவுட் ஆவார்னு. நான் எதிர்பார்க்கவே இல்லை அக்ஷர் பட்டேல் ஓவரில் அவுட் ஆவார்னு. ஸோ இது ஆஸ்திரேலியாவோட பேட்டிங். கடைசியில் என்ன சொல்ல போனோன்னா, ஆஸ்திரேலியாவோட டெய்ல் இன்ட்ரெஸ்ட் கூட அட்லீஸ்ட் கொஞ்சமாக பார்ட்னர்ஷிப் ஒரு 20 ரன் 10 ரன் அப்படி பார்ட்னர்ஷிப்பில் 260 ரொம்பவே நல்ல ஸ்கோர். ஏன்னா அவங்களுக்கு 200லே 5 விக்கெட் போயிடுச்சு. பேட்டிங் பெருசாக அவங்களுக்கு கிடையாது. ஓகே, டெத்தில் கொஞ்சம் அடிக்கிற ஆட்கள் இருந்தாலுமே 260 வர்ற அளவுக்கு அடிக்கிற ஆட்கள் பெருசாக யாருமே இல்லை. பட் கொஞ்சமாக ஸ்லோவாக ஆடி 260 கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதுதான் ஆஸ்திரேலியாவோட பேட்டிங். இந்தியாவோட பவுலிங்கில் நான் சொன்னது தான், ஷமி அவரோட லைன் அண்ட் லென்த்தை
கரெக்டாக வச்சுருக்காரு. பட் அவரோட பழைய சீம் வந்து கரெக்டாக இல்லை. இருந்தாலுமே அந்த இதில் லைன் அண்ட் லென்த்தில் சூப்பராகவே போட்டு விக்கெட் எடுத்தார். அவர் இன்னுமே இப்போ தான் ஒரு ரிதமுக்கு வந்துட்டு இருக்காரு. அந்த ரிதம் வந்து ஃபுல்லாக ஆச்சுன்னா உண்மையிலே எக்ஸ்ட்ராடரியாக ஒரு கேம் அவர் காமிப்பார். அது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த இதில் வந்து சமி வந்து ரொம்பவே நல்லா போட்டார். ஏன்னா சமி ஓவர் சுத்தமாக ரீட் பண்ணவே முடியல. அவங்களால சமி ஓவரை அடிக்கவே முடியலன்னு தான் நான் சொல்லி ஆகணும். ஏன்னா சமி போட்ட எந்த ஓவரை வந்து யாருமே கம்ஃபர்டபுளாக வந்து ஃபேஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ரெண்டாவது வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து ஜடேஜாவை நான் சொல்லுவேன். ஏன்னா எப்போவுமே வந்து ஜடேஜா வந்து முக்கியமான நேரத்தில் விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. பட் யாருக்கு அது பெருசாக தெரியாது. ஒரு அண்டர் பிளே பண்ண மாதிரி போயிட்டே இருப்பார். அதே தான் இந்த மேட்ச் நடந்துச்சு. ஏன் நான் சொல்கிறேன்னா விக்கெட்டு வந்து கொஞ்சம் பெட்டராகிட்டு இருந்து பேட்டிங் கொஞ்சம் நல்லா வந்துட்டு இருக்கும்போது ஸ்டீவன் ஸ்மித்தும் லபுஷனும் ரொம்பவே நல்ல பார்ட்னர்ஷிப் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அந்த டைம் வந்து நீங்கள் தமிழ் கமெண்ட்ரி கவனிச்சிங்கன்னா நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அது ஜடேஜாவை கூப்பிட்டு கொண்டு வரணும், ஜடேஜா வந்து லபுஷன் விக்கெட்டையும் ஸ்மித்தோட விக்கெட்டையும் எடுப்பார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பத்ரிநாத்தும் சரி நம்ம சீக்கா ஸ்ரீகாந்த் அவரும் சொல்லியிருப்பார் கண்டிப்பாக ஜடேஜாவை கூப்பிட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரி ரோஹித் சர்மா கரெக்டான டைமில் ஜடேஜாவை கொண்டு வந்து லபுஷனை தூக்கி இருப்பார். அவர் லபுஷனை மட்டும் தூக்கல, இந்த டீம்ல பெட்டராக ப்ளே பண்ணக்கூடியது இங்கிலீஷ் தான். அவரும் வந்தார், அவரையும் தூக்கிட்டாரு. உண்மையாகவே இங்கிலீஷ் இருந்திருந்தனா இன்னும் கொஞ்சம் ரன்னு ரொம்பவே நல்லா கொண்டு போயிருப்பாங்க ஆஷிஷ். பட் இங்கிலீஷை தூக்குனதும் கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சுன்னு தான் நான் அதில் சொல்லுவேன். ஸோ என்ன கேட்டால் வந்து பெட்டர் செகண்ட் பவுலர்னால் நான் ஜடேஜா தான் சொல்லுவேன். ரொம்பவே நல்லா பவுல் பண்ணார். அதுக்கேற்ற மாதிரி ரன்னையும் கொஞ்சம் கண்டெயின் பண்ணார். மூணாவது நான் கண்டிப்பாக வந்து வருண் சக்கரவர்த்தி தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக நான் இவரை ஏன் மூணாவது நான் சொன்னேன்னா ஸ்மித்தும் சரி கேரியும் சரி இவரோட பவுலிங்கை வந்து ரொம்பவே நல்லா ஃபேஸ் பண்ணாங்க. அதோட ரீசன் நான் என்னன்னு சொல்கிறேன். வருண் சக்கரவர்த்தியை கொண்டு வந்த பிளானே எப்படியாச்சும் ஹெட்டை தூக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பிளானை பர்ஃபெக்டாக வருண் சக்கரவர்த்தி பண்ணார். அந்த விக்கெட்டை தூக்குனது தான் உண்மையாகவே ஆசிஸை வந்து 300 பிலோவாக வச்சுருந்ததா நான் சொல்லுவேன். ஏன்னா எப்போவுமே ஹெட் இருந்தேன்னா கண்டிப்பாக பவர் பிளேயில் 100 ரன் அவர் கொண்டு வந்துடுவார். அதுக்கப்புறம் 200 ரன்னு தான் 40 ஓவரில் 200 ரன் ஆசஸ் ஈஸியாக அடிச்சிருவாங்க. ஸோ அதுதான் வந்து நேற்று நடக்க இருந்துச்சு. ஆனால் கரெக்டாக வந்து வருண் சக்கரவர்த்தி அவரோட விக்கெட்டை தூக்கிட்டாரு. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த விக்கெட் தான் 300 ரன் கொண்டு வந்ததான் 300 ரன் பிலோ கொண்டு வந்ததான் நான் சொல்லுவேன். ஸோ ஹெட்டை தூக்குனதான் இந்த மேட்சோட பெரிய டேர்னிங் பாயிண்டாக நான் சொல்லுவேன். ஸோ அதில் இருந்து அதுக்கப்புறம் டெத்தில் ஒரு விக்கெட் எடுத்தார். உண்மையாகவே அவர் கொஞ்சம் ஹிட் பண்ணிட்டு இருந்தவர் தான். பட் கொஞ்சம் விக்கெட் எடுத்து ஒரு 2 விக்கெட்டாக மேக் பண்ணார். பட் நான் ஏன் வந்து வருண் சக்கரவர்த்தியை மூணாவது கொடுத்தேன்னா ஸ்மித்தும் சரி கேரியும் சரி இவரோட பாலை ரொம்பவே நல்லா ஃபேஸ் பண்ணாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா இவங்க 2 பேருமே வந்து வருண் சக்கரவர்த்தியை அடிக்க ட்ரை பண்ணவே இல்லை. அவங்க வந்து பாலுக்கு வெயிட் பண்ணாங்க. எல்லா பாலையும் ஃபேஸ் பண்ணணும், அவுட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் பண்ணாங்க. ஆனால் அங்கே தான் வருண் தப்பு பண்ணார். ஏன்னா டிஃபெண்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு வருண் போடக்கூடிய பாலை வந்து கொஞ்சம் லூஸ் பாலாக போட்டுட்டார். அந்த பாலை தான் ஸ்டீவன் ஸ்மித்தும் கேரியும் யூஸ் பண்ணாங்க. இதை நீங்கள் தமிழ் கமெண்ட்ரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பத்ரிநாத் சொல்லியிருப்பார். நீங்கள் எப்போ வருணோட பாலை அடிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அப்போ வந்து கண்டிப்பாக விக்கெட் விடும். வருணோட பாலை கொஞ்சம் ஃபேஸ் பண்ணி நின்று சிங்கிள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக லூஸ் பால் கிடைக்கும். கண்டிப்பாக அவரோட ஸ்பெல்லில் நிறைய ரன்னு போக சான்சஸ் இருக்குன்னு கரெக்டாக பத்ரிநாத்னு சொல்லியிருப்பார். ஐ திங்க் ஸ்ரீகாந்த் அவரும் சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். ரொம்பவே கிளியராக அந்த பாயிண்ட்டை சொல்லியிருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி ஸ்மித்தும் சரி கேரியும் சரி ரொம்பவே நல்லா விளையாடியிருப்பாங்க. ஃபைனலாக பாண்டியாவை நான் சொல்லுவேன். அவர் நான் எப்போவுமே வந்து பாண்டியாவை வந்து ஒரு பவுலராக ஒரு ஆல்ரவுண்டர் தான் கன்சிடர் பண்ணுவேன். பட் வந்து அவரோட இது வந்து எப்போவுமே விக்கெட்டு இருந்தாலுமே ரன் அதிகமாக போகும். ஸோ அவரோட ஸ்பெல்லில் நான் என்ன பார்க்குறேன்னா கண்டிப்பாக வந்து ஒரு விக்கெட்டை தான் பார்ப்பேன் தவிர அவர் வந்து அதிகமாக ரன்னு கண்டெயின் பண்ணுற மாதிரி நான் பார்க்க மாட்டேன். ஸோ அந்த வகையில் எனக்கு வந்து ஓகே பாண்டியாவோட விக்கெட் எடுத்தது வந்து எனக்கு வந்து சந்தோஷம் தான். ஏன்னா அவர் வந்து விக்கெட் டேக்கர் மட்டும்தான், ரன் கண்டெய்னர் கிடையாது. ஸோ அந்த வகையில் அவர் ஒரு நல்லா பவுல் பண்ணார். ஹார்ட்லி வந்து இப்போ என்ன சொல்கிறது, ரொம்ப சேடான ஒரு விஷயம் என்னென்னா குல்தீப் யாதவுக்கு விக்கெட் கிடைக்கல. அடுத்தது வந்து அக்ஷர் பட்டேல் தான். அக்ஷர் பட்டேல் வந்து ரன்னை கொஞ்சம் கண்டெயின் பண்ணுவார். ஒரு 2-3 ஓவர் கொஞ்சம் அடிப்பட்டாலுமே அவரோட ஓவர் வந்து விக்கெட் லக் இருக்கும் அவரோட ஓவரில் வந்து. ஸோ அதே மாதிரி தான் மேக்ஸ்வெல் சூப்பராகவே பிளான் பண்ணி விக்கெட் எடுத்தார். ஆக்சுவலாக மேக்ஸ்வெல் வந்து யோசிக்கணும், எப்போவுமே ஸ்பின் பவுலரில் அவருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதே சமயம் ஸ்டெம்புக்கு போட்டால் அவரால் பெருசாக ஃபேஸ் பண்ண முடியாது. கரெக்டாக அக்ஷர் பட்டேல் அதை பண்ணார். ஒரு 6 அடித்தார். பட் இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கலாம். மேக்ஸி கொஞ்சம் அவசரப்பட்டார்னா சொல்லணும்.
ரொம்பவே சேடான ஒரு விஷயம் என்னன்னா, குல்தீப் யாதவ் வந்து விக்கெட்லெஸ்ஸாக போயிட்டாரு. அவரோட ஓவரை கொஞ்சம் அடிக்கவும் செஞ்சுட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ குல்தீப் யாதவ் ஓவரை கொஞ்சம் ரீட் பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒரு பர்சனலாக ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா எல்லாருமே குல்தீப் யாதவ் ஓவரை கொஞ்சம் ஈஸியாகவே வந்து கெஸ் பண்ணிட்டாங்க. எந்த பக்கம் திரும்புது, எந்த பக்கம் போட போகிறான்னு சொல்லிட்டு நல்லாவே கெஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவரோட பவுலை ஈஸியாக அவர் ஃபேஸ் பண்ணிட்டாங்க. ஈஸியாக ஃபேஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இதுதான் இந்தியா ஆஸ்திரேலியாவோட பேட்டிங். ஸோ இதுதான் வந்து இந்தியாவோட பவுலிங் அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் இருந்தது. இப்போது ஆஸ்திரேலியாவோட பவுலிங் அப்புறம் இந்தியாவோட பேட்டிங் பற்றி சொல்லிடலாம். சொல்கிறதுக்கு வந்து நிறையவே இருக்குது. ஆனால் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிடலாம். என்னை கேட்டால் வந்து நான் ஓடிஏல ஒரு பெஸ்ட்டு ஓடிஏ பேட்ஸ்மேன்னா நான் எப்போவுமே வந்து விராட் கோலியை நான் சொல்லுவேன். அதுக்கு அடுத்தால நான் வந்து ரோஹித் சர்மாவை சொல்லுவேன். அப்புறம் நான் கில்லை தான் எனக்கு கொஞ்சம் சொல்ல தோணும். ஏன்னா கில் இப்போ அந்த மாதிரி ஒரு ரெக்கார்டு வச்சுருக்காரு. ஆப்வியஸ்லி வந்து கில்லு வந்து ஒரு நல்ல பிளேயர், நல்லாவே ஒரு ஃபார்மில் இருந்தார். என்னால் வந்து சில விக்கெட்டை வந்து ஏற்றுக்க முடியாது. அதில் ஒன்று இன்சைட் ஏஜ் வந்து நான் எப்போவுமே அந்த விக்கெட்டெல்லாம் நான் ஒரு பவுலருக்கு நான் கொடுக்கவே மாட்டேன். அது ஒரு பேட்டில் பட்டு, ஏன்னா பேட்ஸ்மேன் எப்படி வேணாலும் பேட்டை விடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி பால் போனால் ஓகே. பட் இது வந்து ஒரு அது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு பிளேஸுக்கு போகாமல் இது எங்கேயோ பட்டு ஒரு ஸ்டம்பில் படுறதை வந்து நான் ஏற்றுக்கவே மாட்டேன். ஸோ இன்சைட் ஏஜ் விக்கெட்டை வந்து நான் பெருசாக நான் ஏற்றுக்கவே மாட்டேன். ஸோ கில் அவுட் ஆன விதத்தில் நான் வந்து ஓகே, கில்லை நான் தப்பு சொல்ல மாட்டேன். அவர் ஒரு நல்ல பிளேயர் தான். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் பார்க்கலாம் அவர் என்ன பண்ணுறாருன்னு. ரோஹித் சர்மாவுக்கு நிறையவே சான்சஸ் கிடச்சிது. ஒரு சிம்பிள் கேட்ச் விட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு லபிஷனோட ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃபீல்டிங். பட் அவர் அந்த கேட்சை மிஸ் பண்ணிட்டாரு. கையில் கொஞ்சம் ரன்னிங்கில் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ ரோஹித் சர்மாவுக்கு 2 சான்ஸ் கிடச்சும் பெருசாக அவரால் ஸ்கோர் பண்ண முடியல. நான் மேட்ச் பார்த்த வரைக்கும் விராட் கோலி வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ப்ளே பண்ணது இந்த மேட்ச்சில் தான். அது ஏன் நான் சொல்கிறேன்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், அவர் அந்த கட் ஷாட் என்னைக்கெல்லாம் ட்ரை பண்ணுறாரோ அன்னைக்கு வந்து அவர் பெரிய ஸ்கோர் போவார். கம்ஃபர்டபுளாக ப்ளே பண்ணுவார், எந்த ஒரு ஸ்ட்ரகிள் இல்லாமல். ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, அவர் எப்போல்லாம் கட் ஷாட் ட்ரை பண்ணுறாரோ அப்போ எல்லாம் பவுலரோட லைன் அண்ட் லென்த் மாறும். லைன் மாறும்போது அவர் ஃப்ரண்ட் ஃபுட் போவார், லைன் மாறாத போது அவர் பேக் ஃபுட்டில் நின்று ஆடுவார். ஸோ அதைத்தான் வந்து நேற்று விராட் கோலி ரொம்பவே நல்லா பண்ணார். சாம்பாவும் சரி, மற்ற ஸ்பின்னர்ஸ் போடும்போது கட் ஷாட் அவர் அதிகமாக ட்ரை பண்ணனால அவங்க தூக்கி ஃப்ரண்டில் போடும்போது ஈஸியாகவே அவர் ஃப்ரண்டில் போயிட்டு சிங்கிள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தார். இது அவர் ரொம்பவே ஈஸியாக பண்ணார். எஸ்டர்டே எந்த பாலுமே ஸ்ட்ரகிள் ஆகலை. இன்க்ளூடிங் அவர் ஒரு சின்ன எரர் மட்டும் பண்ணார். அந்த எரர் மட்டும் இல்லைன்னா இந்திய சேசிங்கில் ரொம்ப ஈஸியாக கம்ஃபர்டபுளாக வின் பண்ணியிருப்பாங்க வித் விராட் கோலியோட 100ஓட சேர்த்து. அந்த ஷாட் அவர் தேவையில்லாத ஷாட்டு தான். பட் ஓகே, நல்லாவே ப்ளே பண்ணார். அடுத்ததாக நான் யாரை சொல்கிறேன்னா, கண்டிப்பாக நான் ஸ்ரேயஸ் ஐயரை சொல்லுவேன். ஒரு ஸ்ட்ரகிளுமே இல்லாமல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக விளாடினார். எந்த ஒரு பிரச்சனையுமே, அதாவது ஆசஸ் பவுலர் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கொடுத்த மாதிரி எனக்கு தெரில. அந்த அளவு ரொம்ப ஈஸியாக விளாண்டார். அவரோட அவுட்டான விதம் கூட அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவுட் ஆகிருப்பார். நீங்கள் அவரோட விக்கெட்டை பார்த்தீங்கன்னா அதுக்கூட ப்ரீவியஸ் பால் வந்து ஒரு கட் ஷாட் அடிச்சிருப்பார். அதை லபிஷன் அவர் பிடிச்சிருவார். ஸோ அந்த ஒரு பிடிச்சது காரணமாக அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, சரி ஓகே இன்னொரு ஷாட் அடித்து வின் பண்ணிடலாம், ஒரு ஃபோர் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணார். ஸோ சாம்பா அதை கொஞ்சம் டெக்னிக்காக மூவ் பண்ணி கரெக்டாக ஸ்டெம்புக்கே போட்டுருவார். ஸோ அதில் அவர் மாட்டிட்டாருன்னு நான் சொல்லுவேன். பட் அந்த ஒரு ஷாட்டை தவிர ஸ்ரேயஸ் ஐயர் ரொம்பவே நல்லா விளாண்டார். ரொம்ப நல்லா விளாண்டதோடையும் அது ஒரு பவுலிங்காகவே அவர் மதிக்கலைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப ஈஸியாக விளாண்டார். ஒரு பக்கம் ஸ்ரேயஸ் விளாண்டதுனால தான், இன்னொரு பக்கம் கோலியும் ஒரு ப்ரெஷர் இல்லாமல் ஈஸியாகவே அதை கம்ஃபர்டபுளாக ஹேண்டில் பண்ணன்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்ததாக நல்லா விளாண்டதாக பார்த்தேன்னா, அடுத்த ஒரு நல்ல பேட்டர்னு நான் பார்த்தேன்னு சொன்னேன்னா கண்டிப்பாக நான் வந்து கேஎல் ராகுலை நான் சொல்லுவேன். கேஎல் ராகுல் மேலே எனக்கு ஒரு சின்ன ஒரு மன கஷ்டம் இருக்கிற மாதிரி உண்டு. ஏன்னா 2023 அப்படி ஒரு நாக் ஆடினது வந்து எனக்கு பிடிக்கல, பர்சனலாக எனக்கு பிடிக்கல. பட் இப்போ அது ஸ்லோவாக கொஞ்சம் ரியலைஸ் ஆகுது. மேபி அந்த இடத்துல அவர் அவுட் ஆயிருந்தானா, மேபி அந்த இடத்துல வேறு யாராச்சும் இல்லாமல் இருந்திருந்தா ஏதாச்சும் ஆயிருக்குமோ அப்படின்னு. பட் அதுக்கு நம்ம அப்புறம் வரலாம். உண்மையாகவே கேஎல் ராகுல் ரொம்பவே நல்லா விளாண்டார். அந்த சுச்சுவேஷனில் கண்டிப்பாக கேஎல் ராகுலோட நாக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் நாக்கு. ஏன்னா அவர் அவுட் ஆயிருந்திருந்தானா இந்தியாவுக்கு இன்னுமே நல்ல ப்ரெஷர் ஆகிருக்கும், நல்ல வேலைக்கும். அவர் அவுட்டும் ஆகலை, அதே சமயம் நல்லா அதிகமாக ரன் ரேட்டில் அவர் அந்த பால் டு பால் ரன்னை கொண்டு வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தார். அவரும் நல்லா ப்ளே பண்ணார், சூப்பராக மேக் பண்ணிட்டார்.
ஸோ கேஎல் ராகுலை பொறுத்த வரைக்கும் எந்த சுச்சுவேஷனில் எங்கே விட்டாலுமே அவர் விளையாடக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. இந்தியன் டீமும் அதைத்தான் அப்படி பண்ணிகிட்ருக்கு. ப்ராப்ளம் என்னென்னா அவரை மேலே கீழே அப்படி ஆட வைக்கும்போது அவரோட மென்டாலிட்டி மாறக்கூடாது. ஸோ அதுலேயும் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது. விராட் கோலியும் கேஎல் ராகுலும் விளையாடும்போது கேஎல் ராகுல் அழகாக ஒரு 6 அடிச்சுட்டு நான் ஸ்ட்ரைக்கரில் போயிடுவார், ஒரு சிங்கிள் தட்டிட்டு. விராட் கோலி அது ஒரு தேவையில்லாத ஷாட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல கேஎல் ராகுல் அப்படியே சொல்லியிருப்பார், நான் தான் அடிக்கிறேன்ல, ஏன் இதை நீ ட்ரை பண்ண, அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் வந்து அவர் ஃபேஸில் இருக்கும். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தாலும் நல்லா கிளியராக தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு அப்புறம் நான் வந்து எப்போவுமே நான் சொல்கிறது வந்து பாண்டியா. ஏன்னா உண்மையாக நீங்கள் எல்லா மேட்சையும் எடுத்து பார்த்தாலும் தெரியும், ஒரு அண்டர் ப்ளே பண்ணிகிட்டே இருப்பார். அவரும் சரி ஜட்டும் சரி ஒரு அண்டர் ப்ளே பண்ணிகிட்டே இருப்பார். ஒன்று பேட்டிங்கில் இருக்கும், இல்லாட்டினா பவுலிங்கில் இருக்கும். நீங்கள் இது வரைக்குமே பாண்டியா வந்து ஆசஸ் கூட ப்ளே பண்ணி தோற்ற மேட்சே கிடையாது இந்தியா. அந்த அளவுக்கு அவரோட ரெக்கார்டு இருக்குது. எனக்கு என்னென்னா கரெக்டாக வந்து அவர் அவுட் ஆகக்கூடாது. அவுட் ஆகாமல் இருந்தால் கண்டிப்பாக இந்தியா வின் ஆகும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ டாட் பால் விழுந்தால் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நான் தோணுச்சு. ஏன்னா அவர் அவுட் ஆகலைன்னா கண்டிப்பாக இந்தியா வின் ஆகும் அப்படின்னு. நான் நினச்ச மாதிரியே 2 ஸ்பின்னர்ஸ் வந்தாங்க. நான் நினச்ச மாதிரியே பாண்டியா அதுக்கேற்ற மாதிரி அடித்தார். என்ன ஒரு சேடான ஒரு விஷயம்னா, மேபி அவருக்கு ஒரு இன்ஜுரி இருக்குன்னு ஒரு சின்ன ஒரு கன்சல் இருக்குது. ஏன்னா அவர் ரன் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டார். ஸோ அதனால் ஒரு நெக்ஸ்ட் மேட்ச் எப்படின்னு தெரியல. பட் பாண்டியா உண்மையிலே என்ன சொல்கிறது, இது என்ன சொல்கிறது, தெரி மூவியில் சம்மந்தா சொல்லிடுவாங்கல்ல, நீங்கள் கண்ணாடி போடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் கண்ணாடி போடுங்க அப்படின்னு. அந்த டைலாக் தான். நீங்கள் என்ன ஆட்டிடியூட் வேணால் காட்டுங்க, இந்தியா டீமுக்கு நீங்கள் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஆட்டிடியூட் எப்படி இருக்கோ அதை விட டபுள் மடங்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸோ வந்து அவரை வந்து தப்பே சொல்ல முடியாது. அப்புறம் நான் சொல்கிறது என்னென்னா, கண்டிப்பாக அக்சர் பட்டாலை சொல்லுவேன். ஏன் அக்சர் பட்டாலை சொல்கிறேன்னா, இந்தியா வந்து லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வந்து இப்போ யூஸ் பண்ணுறாங்க. அந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷனில் பர்ஃபெக்டாக வந்து அக்சர் வந்து உட்காரான்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா பால் டு பால் வந்து பார்த்தீங்கன்னா 30 பாலுக்கு 27 ரன் அடிச்சிருக்காரு. அந்த சுச்சுவேஷனில் பர்ஃபெக்டாக ப்ளே பண்ணிவிட்டு அவரால் என்ன முடியுமோ அந்த ரன் அவர் அடிச்சுட்டு போனார். எஸ், கண்டிப்பாக அந்த நேரத்தில் கேஎல் ராகுல் வந்திருந்தாலும் பெட்டராக ப்ளே பண்ணியிருப்பாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வரும்போது ஃபீல்டிங்கில் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். அந்த ஃபீல்டிங் சேஞ்சஸ் கண்டிப்பாக ஃபீல்டரோட மென்டாலிட்டி ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ இது வந்து நிறைய பேர் பெருசாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. பட் நான் வந்து பெருசாக எடுத்துப்பேன். அது ஏன்னா இப்போ இருக்கிறவங்களுக்கு அந்த ஃபிட்னஸ் வந்து பெரிய இஷ்யூவாக இருக்கும். ஸோ அதிகமாக டைவ் பண்ண மாட்டாங்க, அதிகமாக ஓட மாட்டாங்க. இந்த மாதிரி இஷ்யூ நிறையவே இருக்குது. ஸோ இதில் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எந்த எக்ஸ்பர்ட் வந்து லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வேண்டான்னு சொன்னாலும் நான் அதை அக்செப்ட் பண்ணவே மாட்டேன். எப்போவுமே லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் கண்டிப்பாக ஒரு டீமுக்கு ப்ளஸ் பாயிண்ட் தான் நான் சொல்லுவேன். ஓகே, கடைசியாக வந்து இதுதான் இந்தியாவோட பேட்டிங் வந்து ஸ்ட்ரென்த்தை நான் சொல்லுவேன். ஓவராலாகவே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இந்தியாவோட பேட்டிங் வந்து நம்ம வந்து டெத்து வர இருக்குது. ஸோ அதை நான் எந்த இதுவும் பண்ண முடியாது. ஃபைனலுக்கும் இப்படி தான் போக போகிறாங்க அவங்க. ஆஸ்திரேலியாவோட பவுலர்ஸ் பற்றி சொல்லணும்னா ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. ஜாம்பா மட்டும்தான் இருந்தார். பட் நேற்று சாம்பலாக்கிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா செம்ம அடி அடிச்சிட்டாங்க. ஏன்னா ஒரு ஸ்ட்ரகிளுமே இல்லை. ஆஸ்திரேலியா எனக்கு கேட்டால் ஒரே ஒரு பவுலர் மட்டும்தான், வேற எந்த பவுலருமே கிடையாது. இந்தியாவும் பெருசாக ஸ்ட்ரகிள் ஆகலை, ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணாங்க. ஸோ ஆஸ்திரேலியாவோட பவுலர்ஸை பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு தான் நான் சொல்லணும். ஜாம்பா ஓகே, ஆனால் ஸ்ட்ரகிள் பண்ணலை, ஈஸியாகவே அடிச்சிட்டாங்க. ஸோ ஆஸ்திரேலியா பவுலர்ஸ் பற்றி நம்ம எதுவுமே பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ நம்ம ஃபீல்டிங்கை பற்றி பார்த்துடலாம். வந்து கொஞ்சம் 4 எல்லாம் தடுக்கிறது கொஞ்சம் விழுந்து ஃபீல்டிங் பண்ணுவாங்க. பட் நேற்று நான் பார்த்த வரைக்கும் அவ்வளோ பெருசாக வந்து விழுந்து பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஓகே, கொஞ்சம் இருந்துச்சு. பட் நிறைய பாலை வந்து இன்னும் கொஞ்சம் சேவ் பண்ணியிருக்கலாம். பட் அந்த ஒரு இது இல்லை. ஸோ ஃபீல்டிங் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆசஸ் வந்து ஒஸ்ட்டாக தான் இருந்தாங்க. கம்பேர் பண்ணும்போது இந்தியா கொஞ்சம் பெட்டராகவே இருந்தாங்க நான் சொல்லுவேன். பட் இந்தியாவும் கிரேட் கிடையாது. ஓகே, கம்பேர் பண்ணும்போது இந்தியா ஓகே நல்லா ஃபீல்டிங் பண்ணாங்க. என்ன கேட்டால் இன்னும் கொஞ்சம் கேஎல் ராகுல் கீப்பிங்கில் கொஞ்சம் பெட்டராக பண்ணணும்னு எனக்கு தோணுது. கொஞ்சம் கேட்ச் எல்லாம் கொஞ்சம் விழுந்து சில பாலில் பிடிச்சிருக்கலாம். கொஞ்சம் அவர் பிடிக்காமல் அவர் இருக்கிறது கொஞ்சம் மைனஸாகவே இருக்குது. அதே சமயம் வந்து நீங்கள் வந்து வீடியோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், குல்தீப் யாதவை வந்து விராட் கோலியும் சரி ரோஹித் சர்மாவும் சரி திட்டுவாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா, அதாவது த்ரோ பண்ணும்போது பவுலர் வந்து பாலை பிடிக்கணும். ஸ்டெம்பில் பட்டனா அட்லீஸ்ட் அந்த ஸ்டெப்பில் பட்டு பின்னாடி போனால் அந்த பக்கம் ஆள் இல்லைன்னா 4 போக கூட சான்சஸ் இருக்குது. அதனால தான் விராட் கோலியும் சரி ரோஹித் சர்மாவும் சரி குல்தீப் யாதவை கொஞ்சம் திட்டிருப்பாங்க. ஸோ லெட்ஸ் கம்ப்ளீட் த மேட்ச்சு.
இந்த மேட்சை பத்தி சொல்லணும்னா ஓகே, இவ்வளவுதான் இந்த மேட்ச்ல சொல்றதுக்கு இருக்கு, வேற எதுவுமே இல்ல. ஏன்னா எனக்கு தெரியும் ஆசஸ் வந்து எப்படி இந்த மேட்ச் தோத்துருவாங்கன்னு. பட் அவங்க எவ்வளவு ரன் அடிச்சு தோக்குறாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் பார்த்தேன். உண்மையாவே ஆசஸ் வந்து நல்லா பேட்டிங் பண்ணான்னு தான் நான் சொல்லுவேன். அவங்களுக்கு இருக்க இந்த டீம் வச்சு பேட்டிங் பண்ணான்னு தான் நான் பேட்டிங் பண்ணது ரொம்பவே நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே ஃபைன், ஆசஸ் எந்த தப்புமே பெருசா பண்ணல. ஸோ அத இது பண்ணல. பட் நான் வெளிய நெறைய கான்ட்ரோவர்சி இருக்கு. ஆ கமிங்ஸ் ப்ளே பண்ணல, ஹேசல்வுட் ப்ளே பண்ணல, ஸ்ட்ராக் ப்ளே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெறைய பேர் நெறைய கான்ட்ரோவர்சி பண்றாங்க. அப்படி ப்ளே பண்ணாம இருக்கிறதுக்கு எதுக்கு இந்த டீம் கொண்டு வந்திருக்கணும்? ஒண்ணு ப்ளே பண்ணலன்னா பண்ணல அவ்வளோதான். அவங்களோட டீம் ஒரு டீம் கொண்டு வந்தாங்க. அந்த டீம் வச்சு அவங்க என்ன பண்ண முடியுமோ அதான் அவங்க பண்ணாங்க. அவங்க வரல, அதனால இந்தியா வின் பண்ணுச்சு அப்படின்னு எதுவுமே கிடையாது. அவங்க வரலன்னா எதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கொஸ்டினே நான் கேட்டுருவேன். ஏன்னா வந்து அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு டீமும் வந்து பெருசா நான் இது பண்ண மாட்டேன். அப்படின்னு பார்த்தா நமக்கு பூம்ரா இல்ல. நமக்கு நிறைய பிளேயர்ஸ் இல்ல. ஸோ பிளேயர்ஸ் இல்லன்னா நமக்கு தேவை பூம்ரா மட்டும்தான். பட் இருந்தாலும் கம்பேர் பண்ணலாம். ஆனா அதுக்காக இப்படியெல்லாம் கம்பேர் பண்ணக்கூடாது. கமிங்ஸ் இல்ல, பேட் கமிங்ஸ் இல்ல, ஸ்ட்ராக் இல்ல, ஹேசல்வுட் இல்லன்னு சொல்லிட்டு. அப்படி இல்லன்னு சொல்றதுக்கு எதுக்கு அப்ப மேட்ச்சுக்கு வரணும்? வராம இருந்திருக்கலாமே. ஸோ இந்த மாதிரி ஒரு சில்லித்தனமான கமெண்ட்ஸை நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். Facebookலயும் சரி, இன்ஸ்டாகிராம்ல நான் பெருசா இது பண்ண மாட்டேன். Facebookலயும் சரி, ட்விட்டர்லயும் சரி. ஓகே.